ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ஒரு சேனல் வச்சிருக்கோம். அந்த சேனல்ல அடிக்கடி காப்பிரைட் ப்ராப்ளம் வர்றதுனால இந்த சேனலை நான் சும்மா தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சேன். பட் ஆனா மறுபடியும் வந்துட்டு ஒரு காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துருச்சா. ஸோ கண்டினியூவா இதுல வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு வீடியோ போட்டேன் அப்படின்னா தான் வந்துட்டு என்னால ஏதாவது பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா டக்குன்னு அந்த சேனலை தூக்கிட்டான் அப்படின்னா போன எல்லா சப்ஸ்கிரைபரையும் நான் என்ன பண்ணுவேன், எப்படி அவங்க எல்லாருக்கும் வந்துட்டு ரெண்டாவது சேனல் இருக்கு அப்படின்றது இன்ஃபார்ம் பண்ண முடியும். அதனால தான் வந்து அந்த சேனலுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்குள்ளேயே வந்து இந்த செகண்ட் சேனல்லையும் நான் அப்படியே கொஞ்சோண்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். அதனால இப்போ மறுபடியும் இதில் வந்து புதுசாக ஒரு ட்ராமா ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வந்து அந்த சேனலுக்கு கொடுத்தா மாதிரி இந்த சேனலுக்கும் நீங்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட்டை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த டிராமாவை நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க எஸ்எஸ் வாய்ஸ் ஓவருக்கு, நீங்க புதுசு அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி வந்து எஸ்எஸ் வாய்ஸ் ஓவர்னு ஒரு சேனல் இருக்கு. இது வந்து 2.0. அந்த ஃபர்ஸ்ட் சேனல்ல வந்து இப்போ கரண்ட்ல நான் 3 ட்ராமா போட்டுட்டு இருக்கேன். 2 ஆன்கோயிங் ட்ராமா, அதுக்கப்புறமா 1 வந்து கொரியன் ட்ராமா, முடிஞ்ச ட்ராமா தான். ஸோ நீங்க பார்க்கணும்னா அந்த சேனல்லையும் போய் பாருங்க. இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே அந்த சேனலோட லிங்கையும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம இந்த ட்ராமாக்குள்ள போவோம். இந்த ட்ராமா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எந்த விஷயத்தையும் என்னால மறக்கவே முடியாது. அப்ப நான் ரொம்ப சின்ன பொண்ணா தான் இருந்தேன், எங்க அம்மா கூட தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா அவங்க யாரையும் நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றா. இவதான் நம்மளோட ஹீரோயின். இவளோட பேரு வந்து நாவோ. இவ வந்து நீட்டா இருந்த முடி எல்லாத்தையுமே வந்து ஷார்ட்டா கட் பண்ணிட்டு சம கொலவெறியோட உட்காந்துக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா நான் இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதுக்கான காரணம் இப்பதான் எனக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோயின் நாவோ என்ன பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் மேக்கிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஜாப்பனீஸ்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலயுமே கலைநயமா இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க ஸ்வீட்லயுமே வந்து பயங்கரமான அவங்களோட கிரியேட்டிவிட்டியை எதிர்பார்க்கறாங்க. ஸோ அந்த அளவுக்கு கிரியேட்டிவிட்டியா செஞ்சுட்டு அதுக்கு மட்டும் இல்லாம அந்த ஸ்வீட்டை வந்து இந்த மாதிரி கலைநயத்தோடு நீங்க செய்றீங்க இல்லையா, செய்யும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீலிங் வரும், என்ன மாதிரியான சிந்தனையை வச்சு இந்த மாதிரி ஒரு டிசைனை செய்வீங்க அப்படின்றதையும் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ வந்துட்டு ஒரு பேர்டு மாதிரி ஒரு ஸ்வீட்டை செஞ்சிருக்கா, அந்த பறவையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அந்த பறவையால அவளுக்கு என்ன இன்ஸ்பிரேஷன் கிடைச்சது அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த 2 பொண்ணுங்க உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு, அதுல ஒரு பொண்ணோட பேர் வந்து மாயு. இவ என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு தனியா கூப்பிட்டு, உங்களோட ஸ்வீட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சான்ஸே இல்லை, எனக்கு கல்யாணம் வரப்போகுது, அந்த கல்யாணத்துக்கு வந்துட்டு டீ பார்ட்டி ஒன்று வைக்கிறாங்க, அந்த டீ பார்ட்டியில உங்களோட ஸ்வீட்டை நான் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு அப்படின்ட்டு இந்த மாயு சொல்றா. என்ன சிக்கல்? நான் பண்ணணும் அப்படின்னா பண்றேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாளா. இல்ல, ஆக்சுவலா வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டு சைட்ல வந்துட்டு ஒரு 400 வருஷம் பழமையான ஒரு ஸ்வீட் மேக்கர்ஸ் கிட்ட ஸ்வீட் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து காம்படிஷன் நடக்கும். இதுல எல்லாரும் சேர்ந்து எந்த ஸ்வீட்டை செலக்ட் பண்றாங்களோ அவங்களால மட்டும்தான் கல்யாணத்துக்கு ஸ்வீட்டை செய்ய முடியும். அதனாலதான் நான் இதை சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்களால அந்த காம்படிஷன்ல கலந்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவ மாயு கேக்குறாளா. ஹீரோயினுமே சரி ஓகே பிரச்சனை இல்லை, சரி அந்த 400 வருஷம் பழமையான கம்பெனி நீங்களே அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கவுண்டோ கம்பெனி அப்படின்னு சொல்றாளா. அவ்வளவுதான் ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. இல்லைங்க, என்னை மன்னிச்சிருங்க, கண்டிப்பா என்னால முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே சொல்லிடுறா ஹீரோயின். இப்பதான் 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. ஹீரோயினும் ஹீரோயினோட அம்மாவுமே வந்து அந்த கங்டோ ஸ்வீட் மேக்கிங் கம்பெனில தான் வந்துட்டு ஜாயின் பண்ணிருக்காங்க அவங்க அம்மா. அதனால அங்கேயே தங்கி வேலை பார்க்கறதுக்காக போறாங்க. அப்ப அங்க வந்துட்டு ஒரு குட்டி பையன் இருக்கான், இவனோட பேரு வந்து டொமிகோ. இவன் வந்துட்டு இந்த குட்டி பொண்ணு பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். அவனே வந்து இவளுக்கு சக்குரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரையும் வச்சிடறான். இனிமே நானும் சக்குராவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், நாங்க 2 பேருமே வந்து சேர்ந்து விளையாடுவோம், ஜாலியா இருப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் இவளை பார்த்த உடனே பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆயிடுறான்.
நம்ம ஹீரோயினுக்கு சின்ன வயசுல ஆஸ்துமா ப்ராப்ளம் இருந்திருக்கிறதுனால அவ வந்து ஓடி ஆடி விளையாடி பயங்கரமா வெளியில எல்லாம் சுத்த முடியாது. அவளுக்கு அடிக்கடி ஆஸ்துமா அட்டாக் ஆயிட்டு வீட்டுல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே தான் இருப்பா. அப்ப இவன் வந்துட்டு என்ன பண்றானா, வா விளையாடலாம் வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி இவளை டார்ச்சர் பண்றானா. நான் விளையாடினேன் அப்படின்னா எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும், நான் வெளியில எல்லாம் வந்தேன் அப்படின்னா எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா எங்க அம்மா தான் வந்து என்னை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதனால நான் பெருசா ரொம்ப விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இவன் என்ன ஐடியா கொடுக்குறான்னா, அப்பனா நம்ம 2 பேருமே சேர்ந்து ஸ்வீட் செய்வோம், நான் வந்துட்டு வருங்காலத்துல இந்த ஸ்வீட் கடைக்கே ஓனர் ஆயிடுவேன், அப்ப நீயும் ஸ்வீட் நல்லா செஞ்சுன்னு வச்சுக்கோ, உன்னதான் நம்பர் 1 செஃப் ஆக்குவேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இவளுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்குறான். எங்க ஹீரோயினோட அம்மா தான் வந்து ஸ்வீட் செய்யறதுக்கெல்லாம் செஃபா இருக்காங்க. அவங்களே இவங்க 2 பேருக்குமே வந்து ஸ்வீட் எல்லாம் செய்யறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஹீரோயினும் வந்துட்டு செம்ம சூப்பரா செய்ய ஆரம்பிச்சிடுறா. அப்ப ஒரு நாள் டொமிகா என்ன பண்றான்னா, பாருங்கெல்லாம் ஹீரோயினை அவ வந்துட்டு இது வரைக்கும் செஞ்ச டிசைனே மறுபடியும் செய்யவே இல்லை, அவளுக்கு தோன்ற டிசைன்ல எக்கச்சக்கமா செஞ்சு வச்சிருக்கா, இவளுக்கு அதிகப்படியான கிரியேட்டிவிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பாராட்டிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மாவுமே அங்கேயே தான் இருக்காங்க. அந்த டைமுக்கு டொமிகாவோட அப்பா வராரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு நீ ஒரே ஒரு பேரன், அதாவது நீ ஒருத்தன் தான் வந்துட்டு இந்த எல்லாத்துக்குமே அதிபதி, ஆனா நீ என்ன பண்றேன்னா இங்க வேலைக்காரங்களோட வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு இங்க உள்ள விளையாடிக்கிட்டு இருக்க, மரியாதையும் கூட வா அப்படின்னு சொல்லி திட்டி கூட்டிட்டு போறாரா. அந்த பையனுமே வந்து ரொம்ப சோகமாயிடுறான். அதே மாதிரி நம்ம ஹீரோயின் நாக்கோட மூஞ்சுமே ரொம்ப வாடி போயிடுது. அப்படியே ஒரு வருஷம் போகுது, அவங்க அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப ஒரு நாள் ஹீரோயின் தூங்கி எழுந்து பார்க்கும் போது பக்கத்துல அவங்க அம்மாவை காணோம். அம்மா எங்க போனாங்க இவ்வளவு காலையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு என்ன பண்றானா அவங்க அம்மாவை தேடிக்கிட்டே வெளியில ஓடிட்டு இருக்கா. நாவும் அப்படி ஷாக் ஆகி பாக்குறேன், என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா டொமோக்கோ நிக்கிறான், அவங்க அப்பா ரத்த வெள்ளத்துல கிடக்குறாரு. அப்ப அங்க எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க, என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட தான் கேக்குறாங்க, என்னதான்ப்பா ஆச்சு, யார் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லும் போது இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சகரோவோட அம்மா தான் வந்துட்டு எங்க அப்பாவை கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கை காமிக்கிறான். அவங்க வந்துட்டு நான் இல்லை அப்படின்ற மாதிரி தலையாட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்கள போலீஸ் பிடிச்சுக்கிட்டு போயிடுது. நம்ம ஹீரோயின் தனியாயிடுறா. இப்ப மறுபடியும் பிரசன்ட்ல காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து இப்ப பிரசன்ட்ல ஒரு சாதாரண ஒரு ஸ்வீட் கடையில தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. இவளுக்கு எதுனால ஓகே, ஆனா ரெட் கலரை பார்த்தா மட்டும் அலர்ஜி. ஏன்னா அந்த சின்ன வயசுல அந்த ரத்தத்தை பார்த்து, ஹீரோவோட மூஞ்சில ரத்தத்தை பார்த்து அவங்க அம்மாவை அண்ணியோட பிடிச்சிட்டு போனாங்க இல்லையா, அதுல இருந்து அவளுக்கு சிவப்பு கலர் அப்படின்னாவே அலர்ஜி ஆயிடும், தலை சுத்த ஆரம்பிச்சிடும். இப்ப கொடுத்த ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான் சிவப்பு கலரை கையில வச்சுக்கிட்டு, இவளுக்கு தலையெல்லாம் கிருகிருன்னு ஆயிடுது. ஐயோ நீ எப்பதான் இதெல்லாம் மாற போறியோ எனக்கே தெரியல அப்படின்னு அவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். அவங்க பாஸ் கூப்பிடுறாரு, திடீர்னு கூப்பிட்டு உனக்கு வேலை இல்லம்மா கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, நான் என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சிடுங்க, ஆனா என்ன போக மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்பதான் அவர் ஒரு விஷயத்த காட்டுறாரு, இல்லம்மா எனக்கு கொஞ்ச நாளா கண்டினியூவா மேல் வந்துகிட்டு இருக்கு, நீ ஒரு கொலைகாரியோட பொண்ணுன்னு சொல்லிட்டு, அதனாலதான் நான் சொல்றேன், இது வெளியில தெரிஞ்சு எல்லாரும் உன்னை வந்து தொல்லை பண்றதுக்குள்ள நீயே இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான் ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆயிடுறா, பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயின் சோகமா வேலையை விட்டு வெளியில போற, எக்கச்சக்கமான மழை பெய்யுது. அப்ப அவ கொண்டு வந்த பொருள் எல்லாத்தையும் கீழே போட்டுடுறா. அந்த பொருள் யார எதுவும் இல்லை, இது எல்லாமே வந்து ஸ்வீட் செய்யறதுக்கான பொருட்கள் தான், இது எல்லாமே அவங்க அம்மாவோடது. அதனால அவ அத எல்லாத்தையுமே ரொம்ப பத்திரமா வச்சிட்டு இருக்கா. இவளுக்கு மனசு கேட்காம பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறா. அப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரா. அவர் வந்த உடனே, நாவோ உன்னை நான் எவ்வளவு நாளா தேடுறேன் தெரியுமா, ஆனா நீ உன்னோட செகண்ட் நேம மாத்தினதுனால உன்னை என்னால ரொம்ப கண்டுபிடிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டேன், சீரியஸா இந்த லெட்டரை கொடுக்கறதுக்காக தான் இது உங்க அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றானா. இவ ஷாக் ஆயிடுறா. நீங்க யாரு அப்படின்னு கேட்கும் போது, நான் வந்து சொல்லிக்கிற அளவு பெரிய ஆள்லாம் கிடையாது, உங்க அம்மாவோட ஸ்வீட்டுக்கு பயங்கரமான ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கொடுத்துட்டு அவர் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த லெட்டர் அவ படிக்கிறா. அதுல என்ன இருந்தது அப்படின்றத இப்போதைக்கு நமக்கு காட்டல. இப்பதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சீன்ல காட்டினாங்க இல்லையா, முடியெல்லாம் வெட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கா. இப்ப இவ என்ன பண்ண போறா அப்படின்னா, அந்த மாயு கிட்ட வந்து நான் அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறேன்னு சொல்லி கேட்க போறேன், எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்றா. மறுநாளே காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக அந்த இடத்துக்கும் போறா. வேற எந்த இடமும் கிடையாது, நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல வளர்ந்தா இல்லையா, அதே இடத்துக்கு தான் போறா. 15 வருஷம் கழிச்சு இப்பதான் நான் இந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்றா. அங்க அவங்க வந்து டமோக்காவை தான் பாக்குறதுக்காக கூட்டிட்டு போய் நிறுத்துறாங்க. அவன் அங்க திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கான். இவன் தான் நம்மளோட ஹீரோ.
அங்கேயே நின்றுட்டு இருக்காத, சீக்கிரமா வந்துட்டு கதவை மூடு, இல்லைன்னா ஸ்வீட்ஸ் எல்லாம் காஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறானா. பட் ஆனா இவன் தான் அவன் இல்ல, அவன் என்னை கண்டுபிடிச்சிருவானா, அவனால என்னை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவ பயந்துகிட்டே பழைய விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்காளா. இவளுக்கு இவன் இப்ப சொல்றது எதுவுமே காதுல விழல. நான் சொல்றது காதுல விழலையா அப்படின்னு ஒரு கத்துன உடனே வேகமா கதவை இழுத்து மூடிட்டு நிக்கிறா. இருந்தாலும் அவன் விடல. செம்ம கோவமா வந்து அவ கைய பிடிச்சு அப்படியே திருப்புறான். நீதான் இன்னைக்கு என்கிட்ட காம்படிஷன் பண்ண போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவ கைய அவன் வந்து பாத்துட்டு போறான். இவங்க 2 பேருமே ஒரே கிச்சன்ல தான் இப்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயின் வந்து பதட்டத்துல எல்லா பொருளையும் கொஞ்சம் வேக வேகமா எடுத்து வைக்கிறா. அதுக்கும் இவன் நசன்னு கத்த ஆரம்பிச்சிடறான். உனக்கு எதையுமே பொறுமையா செய்ய தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்துட்டு பதட்டமாய் வேக வேகமா வெளியில போயிடுறா. இவ எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கும் போது மாயி இருக்கா இல்லையா, அவளும் அவளோட ஃபியூச்சர் ஹஸ்பண்டும் 2 பேருமே நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரி இப்ப இவ ஓடி போனா அப்படின்னா சம்மந்தி வீட்டு எதிர்க்க கண்டிப்பா மாயோட வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும் இல்லையா. அதனால இவ என்ன யோசிக்கிறானா, கண்டிப்பா நான் வந்துட்டு என்னோட முட்டாள்தனத்தால கிவ் அப் பண்ணேன் அப்படின்னா இவதான் அசிங்கப்பட்டு நிப்பா. காலங்காலத்துக்கு அதுக்கப்புறமா வந்துட்டு இவளை குத்தி காமிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளோட மனசை மாத்திக்கிறா. 2 பேருமே அவங்க ஸ்வீட்டை செஞ்சு எடுத்துட்டு வந்துடுறாங்க. அதுல என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோட கம்பெனி வந்துட்டு ரொம்ப பழங்கால கம்பெனி இல்லையா, அதனால இவனோட ஸ்வீட்டை சாப்பிட்றதுதான் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹீரோவோட ஸ்வீட்டை தான் டேஸ்ட் பண்றாங்க. அவனுமே அந்த ஸ்வீட்டை பத்தி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். இவங்க எல்லாருமே ஆஹா ஓஹோ அப்படின்னு புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் பயமாயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஸ்வீட்டை கொடுத்துட்டு இவ கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு எல்லாருமே பயங்கரமான மெரிசல் ஆயிடுறாங்க. அந்த அளவு எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிடுறா. நம்ம ஹீரோவே இம்ப்ரெஸ் ஆயிடுறான். ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஐயோ என்ன பாஸ் இவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஐடியாவா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம தான் வின் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து செம்ம சந்தோஷமா இருக்கும் போது அப்பதான் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அந்த மாப்பிள்ளை வீட்டு சைடுல சொல்றாங்க, இல்ல 400 வருஷமா வந்து நம்ம அவங்க கிட்டதான் வந்து ஸ்வீட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இருக்கோம். அதனால இப்ப அந்த பந்தத்தை உடைக்கவே முடியாது. அப்படி நம்ம வந்துட்டு மீறி வேற யார்கிட்டனா ஆர்டர் கொடுத்தோம்னா கண்டிப்பா அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதனால அதை பண்ணக்கூடாது, அவங்களுக்கு அது அசிங்கமாயிடும். அதனால கண்டிப்பா இந்த பொண்ணுக்கு நம்ம அடுத்து எதனா ஃபங்க்ஷன் வரும் இல்லையா, அப்போ வந்து ஆர்டரை கொடுப்போம். இப்ப இவங்களுக்கு தான் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுகிட்டயும் பையன்கிட்டயும் சொல்றாங்களா. அந்த பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறா. ஏன்னா அவளுக்கு வந்து ஹீரோயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஹீரோயின் என்ன நினைக்கிறா அப்படின்னா அவளா வந்து நம்ம கிட்ட சொல்றதுக்கு கஷ்டப்படுவா, நம்மளா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்புறா. அப்ப பார்த்தா ஹீரோ அங்க ஓரமா நின்னுகிட்டு இருக்கான். சரி இருந்தாலும் நம்ம கண்டுக்காத மாதிரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாளா. சடனா ஹீரோ என்ன பண்றானா, ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறான். அடப்பாவி என்னடா பொசுக்கு நீ இப்படி கேட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் தோணும், ஹீரோயினுக்கும் தோணும். சரி சரி பதறாத விடு, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து நகர்றான். அப்ப ஹீரோயின் என்ன யோசிக்கிறா அப்படின்னா, நேத்து லெட்டர்ல என்ன இவ பாத்திருப்பானா, அவங்க அம்மா வந்து தங்கம் இதை நான் உண்மையாவே பண்ணலம்மா, அம்மாவை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலையை நான் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் அவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ நான் வந்துட்டு இங்க இருந்தாகணும். அது வந்து எங்க அம்மா பண்ணல அப்படின்னா யார் பண்ணிருப்பா, அதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். என் வாழ்க்கையே இவங்க குடும்பமே சேர்ந்து கெடுத்துட்டாங்க. இதுக்கு பதில் அவங்க சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. உண்மையாதான் சொல்றியா, நல்லா யோசித்து சொல்லு, உண்மையாவே சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ 2-3 வாட்டி கேட்கிறான். ஹீரோயின் சைலண்டாவே இருக்கா. இது பார், இன்னையில இருந்து 3வது நாள் 26ஆம் தேதி மதியானம் 12 மணிக்கெல்லாம் ஷார்ப்பா இங்க வந்துரு. ஆனா ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஒன்ஸ் நீ வந்துட்ட அப்படின்னா திரும்பி உன்னால போக முடியாது, கல்யாணம் பண்ணியே தான் ஆகணும். மறக்காம வந்துட்டு கல்யாணத்துக்கான கிஃப்டையும் கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவன் போன உடனே மாயி அங்க வர. அவ வந்த உடனே என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாளா. இல்ல நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும், எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்றீங்களா, ஹீரோயோட கடையில இருந்து கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எனக்கு வாங்கி தர முடியுமா அப்படின்னு சொல்றா. ஏன்னா சாதாரணமாலாம் அவங்களோட ஸ்வீட்ஸை வாங்கிட முடியாது, பெரிய பெரிய பணக்காரங்க ஆர்டர் கொடுத்துதான் வாங்க முடியும். அப்போ உடனே இவளுமே வந்து இவளுக்கு நடந்த விஷயத்துக்காக நினைச்சுக்கிட்டு இவளுக்கு உதவி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஓகேன்னு சொல்றா.
இப்பதான் ஹீரோவோட அம்மாவை காட்டுறாங்களா, அவங்களோட கம்பெனில வந்து யார் வின் பண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக எல்லாரும் ஆவலா இருக்காங்க. என்னது இது புதுசா இந்த பழக்கம்லாம் உங்களுக்கு? யார் வின் பண்ணுவா? நம்ம மாஸ்டர் தான் வின் பண்ணுவாரு, என் பையன் தான் வின் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட பேரு தான் கொயாக்கோ. ஹீரோயினும் அவள 2 பேருமே வந்து அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோயின் இதுல எதுவும் ஒரு வித்தியாசம் இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறா. என்ன வித்தியாசம் சொல்றீங்க? 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் முறையா சாப்பிட்டேன். அப்ப வந்து எனக்கு இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஒரு ஃபீல் கிடைக்கல அப்படின்னு வந்துட்டு மாயு சொல்றாளா. உடனே ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. அப்போ அங்க மாஸ்டரே எங்க அம்மா தான், அங்க செஃபே எங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு இவளை ரொம்ப கட்டி பிடிச்சி சந்தோஷப்பட்டு தேங்க்ஸ் எல்லாம் சொல்றா. எதுக்காகப்ப எனக்கு தேங்க்ஸ் சொல்ற அப்படின்னு இவ கேட்டுக்கிட்டு இருக்கா. சின்ன வயசுலயே தான் வந்து அவங்க அம்மா இறந்துட்டாங்க போல. அப்போ வந்து அவ குட்டி பொண்ணா இருக்கும் போதே அவங்களுக்கு இறுதி சடங்கெல்லாம் நடந்திருக்கு. அந்த இடத்துக்கு வந்தவங்க எல்லாருமே வந்து அப்பா பாக்குறதுக்கு என்ன மாதிரி பூனை மாதிரி இருந்தா, பண்ண வேலையை பத்தியா, அந்த கத்திலையும் அவளோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம குட்டி பையன் சாட்சி சொல்லியிருக்கான். குழந்தைங்க எல்லாம் பொய்யா சொல்ல போறாங்க, உண்மையாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாம் பேசியிருக்காங்க. அது எல்லாமே இவளோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. இதுல எது உண்மைன்னு நான் கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிஃப்ட் ரெடி பண்ணிக்கிட்டு ஹீரோட வீட்டுக்கு கிளம்பிட்டா. 3 நாள் கழிச்சு அங்க போய் பார்த்தா ஹீரோக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு எல்லா விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா இவங்களோட கம்பெனி மாதிரி இன்னொரு கம்பெனி, பெரிய லெவல் கம்பெனி இருந்திருக்கு. ஸோ பிசினஸ் டீலிங்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு அவங்க அம்மா பேசி முடிச்சிடுறாங்க. ஹீரோவுமே நின்றுகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இங்க வந்த உடனே செம்ம ஆத்திரமா இருக்கு. இவன் 3 நாள் கழிச்சு வான்னு சொல்லிட்டு இன்னொருத்தி பக்கத்துல நின்றுகிட்டு இருக்கானே, வெக்கமே இல்லாம இவன் என்னதான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேக வேகமா நேரா உள்ளே போயிடுறா. நீ வெட்டிங்க்கு கிஃப்ட் எடுத்துட்டு வர சொன்னல, நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லி இவ கேக்குறாளா. ஹீரோ என்ன கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்ப வந்து கருப்பு கலர்ல ஒரு ஸ்வீட்டை எடுத்து வைக்கிறா. ஆக்சுவலா அவங்க நல்ல இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க போல. அங்க இருக்க எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. கல்யாணத்துக்கு இதெல்லாம் கிஃப்டா கொண்டு வருவியா என்ன அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோ உடனே கேக்குறான், இதுக்கு என்ன மீனிங்? இதுக்கும் ஒரு மீனிங் வச்சிருப்பல்ல, அப்படியே எல்லாரும் அசந்து போற மாதிரி அதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப அவ என்ன சொல்றா அப்படின்னா, கருப்பு வந்துட்டு எப்பயுமே மோசமான விஷயம் கிடையாது. ஒரு நல்ல ஸ்டார்ட்டுக்கு கருப்பு தான் வந்து யூஸ் ஆகும். எப்பயுமே அமாவாசை அன்னைக்கு ஃபுல் இருட்டா இருக்கும், அதுக்கப்புறம் புதுசா நிலா ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாளா. எல்லாரும் எம்மா நீ வாயை முடிக்கிட்டு வெளியில போய் இங்க கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு, தொல்லை கொடுக்காத அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றான். உலகத்திலேயே நான் வெறுக்கிற ஒரே பர்சன் இவன் தான் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்குள்ளேயே இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணி விட்டுறான். அங்க இருக்க எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இவன் இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க கல்யாண பொண்ணோட அப்பா தாட்டு புதுன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அவ்வளவுதான். உடனே ஹீரோவோட அம்மா, கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா, நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன், உங்களுக்கு வந்துட்டு இல்லைன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும் புரியுதா அப்படின்னு சொல்றா. உடனே அவ சொன்ன உடனே இந்த ஆளுமே அப்படியே சைலண்டா பொட்டி பாம்பு மாதிரி அடங்கிடுறான். இந்த கொய்யாக்கா என்ன பண்றேன்னா 2 பேரையும் தனியா கூட்டிட்டு போய் பேசுறேன்னு பேசி பல ஹீரோவோட கண்ணத்திலேயே ஒண்ணு வைக்கிறா. உன்னோட லைஃப நீ தீர்மானிக்கிறது கிடையாது, ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோ. இந்த மொத்த சாம்ராஜ்யத்தோட வாரிசே நீ தான், நீ மட்டும்தான். நீ வந்து இந்த மாதிரி செல்ஃபிஷா உனக்கு வேண்டியதை செய்யணும் அப்படின்றது கனவுல கூட என்னை நினைச்சே பார்க்க கூடாது. எங்க கம்பெனிக்கு என்ன வேணும், இந்த ஃபேமிலிக்கு என்ன வேணும்ன்றதை தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துக்கு ஹீரோயின் கிட்டயும் வந்துட்டு, நீ யாருடி, உனக்கு என்னதான் வேணும், எதுக்காக நீ ஏன் பிள்ளைய இப்படி வளைச்சு போட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கத்துறாங்க. அப்ப ஹீரோயின் என்ன பண்றேன்னா, 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்க புருஷன் வந்து இயற்கையா இறந்துட்டாரு அப்படின்னு தானே சொன்னீங்க, ஆனா அது நடக்கல, இங்க வேற ஒண்ணு நடந்தது, அது எனக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சும் நான் உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இதுக்கு அப்புறமும் நீங்க வந்து இதுக்கு தடையாதான் இருக்கணும்னு விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லி இவ கேக்குறாளா. அந்த டைமுக்கு நம்ம ஹீரோவோட தாத்தாவை காட்டுறாங்க. அவர் கொஞ்சம் உடம்பு முடியில்லாம தான் இருக்கிறாரு. பட் அவர் என்ன பண்றாருன்னா, இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நேரா போயிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க எதிர்க்க முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. என் பேரன் பண்ண எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன், நாங்க உங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கல, எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறாரா. அவங்களால ஒண்ணுமே பேச முடியல. அப்ப ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவனுமே வெளியில போயிட்டு மழையில முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கிறான். நான் வந்து இந்த ஸ்வீட் கம்பெனியை பெரிய லெவல்ல ஆக்கணும்னு நினைக்கிறேன்,
பழைய மாதிரியே ஆக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அதை செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க தாத்தா உடனே கோவமா சொல்றாரு, நீ வாய் அளவுல மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு 3 மாசம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள நீ அந்த மாதிரி ஏதாவது ப்ரூவ் பண்ணிட்ட அப்படின்னா இந்த கம்பெனியை நான் உன் கையில கொடுப்பேன், இல்ல அப்படின்னா நான் இந்த கம்பெனி உன் கையில கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு போறாரு. ஹீரோயின் கிட்ட ஹீரோ தனியா பேசுறான். அவன் என்ன கேக்குறான்னா, 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும் போது, உன்னை திடீர்னு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க வந்துடுறேன் அப்படின்னா நான் எதுவுமே தெரியாம வந்துட முடியுமா என்ன, ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படின்னு உன்னோட குடும்பத்தை பத்தி விசாரிச்சிருப்பேன் இல்லையா, அப்படிதான் விசாரிச்சேன் அப்படின்னு சொல்றா. நீ இந்த கம்பெனிக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிற அப்படிதானே அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. அப்ப ஹீரோ உடனே இவகிட்ட என்ன கேக்குறானா, அப்போ நீ என்ன பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி இங்க வந்திருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி இவன் கேக்குறான். இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க அம்மாதான் ஒரு வேலை வில்லியா இருக்குமா என்னவோ தெரியல, இது கொலை வெறியா இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அழகான கூட்டுக்குள்ள ஒரு பூச்சி வந்துருச்சு. அந்த பூச்சி வந்தா நம்ம என்ன பண்ணணும்னு தெரியுமா, அதை பிடிச்சி நசுக்கி அப்படியே குப்பையில தூக்கி போடணும், அதை தான் நானும் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காளா. இதோடய இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாலும் என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுனாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல்ல பாக்குறீங்க, என்னோட வாய்ஸை கேட்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.